விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நல்லியக்கோடான் நகர் பகுதியில் நகராட்சி மூலம் அமைக்கும் தற்காலிக பாலத்தை கட்டக்கூடாது என அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். நல்லியக்கோடான் நகரில் இருந்த பாலம் கடந்த ஆண்டு கனமழையில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் திறனற்ற திமுக அரசின் நகராட்சி நிர்வாகம் சுமார் 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தற்காலிக பாலம் அமைக்கும் பணியை மேற்கொண்டுள்ளது. இந்த நிலையில் இந்த தற்காலிக பாலம் கட்டப்பட்டால் அடுத்த வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படக்கூடும் என்பதால் வரிப்பணத்தை வீணாக்க வேண்டாம் என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இது பிடபிள்யூக்கு சொந்தமானது அப்படின்ட்டு இம்மா நாளாக வெள்ளம் போய் 8 மாதம் ஆகுது. 8 மாதம் வரலும் கட்டாமல் இப்போ திடீர்னு இந்த பாலத்தை பைப் போட்டு கட்டினுக்கிறாங்க. இது நகராட்சிக்கு தேவையில்லாத செலவு. இது வீண் செலவு பண்ணி இந்த நகராட்சி காசெல்லாம் வீணாக இறக்கிறாங்க. வரி பணத்தை வாங்கி இதை போல் 8.5 லட்ச ரூபா இதுக்கு மதிப்பு இந்த பாலத்துக்கு இதை செய்கிறாங்க. ஒரு முறையான பாலத்தை கட்டி ஒரு முறையான இது செஞ்சுதான் பரவாயில்ல. தேவையில்லாத வீண் விரயம். இப்போ இது அடுத்த மழை வந்த உடனே அடுத்த மழைக்கு இந்த பாலம் சுத்தமாக அடிச்சுன்னு போயிடும். அந்த 8.5 லட்ச ரூபா அதில் வேஸ்ட்டு தானே இது. தேனி மாவட்ட கிரஷர்களில் இருந்து கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் ஓட்டுநர்கள் மீது வழக்கு பதிவு செய்து 1 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படுவது அவர்களது வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதிக்கப்படுவதாக தமிழ்நாடு கனரக வாகன ஓட்டுநர் நலச்சங்கம் புகார் தெரிவித்துள்ளது. குறிப்பிட்ட சில கிரஷர்களுக்கு மட்டுமே டிரான்சிட் பாஸ் வழங்கப்படுவதால் மற்ற கிரஷர்களில் இருந்து கனிமம் எடுத்துச் செல்லும் ஓட்டுநர்கள் மீது மணல் திருட்டு வழக்கு பதிவு செய்து சிறை தண்டனையும் விதிக்கப்படுவதாக சங்கத்தினர் தெரிவித்தனர். இதையடுத்து பாஸ் முறைகளை முழுமையாக ரத்து செய்யவோ அல்லது அனைத்து கிரஷர்களுக்கும் சமமான முறையில் பாஸ் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் விடிய அரசை கண்டித்து வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கருணை அடிப்படையில் பணி நியமனம், காலமுறை ஊதியம், சிபிஎஸ் பிடித்தம் தொகை திரும்ப வழங்குதல் ஆகிய 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை, நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள வருவாய் அலுவலகங்களில் கிராம உதவியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 3 மாதங்களில் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அளித்த ஸ்டாலின் அரசு கிராம உதவியாளர்களை வஞ்சிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே இருசக்கர வாகனம் தீப்பற்றி எரிந்ததில் தாய் கண்முன்னே 9 வயது சிறுவன் படுகாயமடைந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேசராப்பட்டி அருகே சாலையில் சென்ற இருசக்கர வாகனத்தில் திடீரென தீப்பற்றி எரிந்ததில் வண்டியின் முன்புறம் அமர்ந்திருந்த 9 வயது சிறுவன் ராஜீவ் தீயில் சிக்கினார். இதில் படுகாயமடைந்த சிறுவன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டத்தில் உள்ள கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகத்தின் முன்பு விடிய அரசை கண்டித்து நெடுஞ்சாலை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கார்ப்பரேட் மூலம் 200க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகள் அமைத்து இளைஞர்களின் வேலைவாய்ப்பை பறிக்கும் அரசாணையை தீயிட்டு எரிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சாலை பணியாளர்களின் பணிக்காலத்தை முறைப்படுத்தி வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர்.